கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுது, அட என்ன பேசுது. சோறாக்கலன்னு பேசுது, சீக்கிரம் வெற்றியே. அடியே இவள, இதை வச்சு நம்ம சோறாக்க போறோம், இதை வித்து நம்ம பிசினஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு ட்ரெண்டிங் பிசினஸே இதுதான். அது வேணுமோ கரெக்ட் தான். சரி சரி சீக்கிரம் வெட்டி, இடத்துக்கு சொந்தக்காரன் வந்துட போறான். அதெல்லாம் வரமாட்டான், அந்த ஆளு வெளியூராண்டிய, தெரிஞ்சுதான் இறங்குனா. நம்ம நேரம் வெளியூர் இல்லடி, வெளிநாட்டுல இருந்து கூட வந்து நிப்பாங்க. ஏன்னா நம்ம நேரம் அது. அதெல்லாம் அப்போ, இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ சொல்ற, சரி வெட்டு, நான் போய் எடுத்துன்னு வரேன். விறகுமா விறகு, ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறு குழம்பு ஆக்கிடலாம். விறகுமா விறகு. என்னமா சொன்ன? ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறாக்கலாமா? ஆமா அண்ணே, இது சாதாரண மரம் இல்ல, சந்தன மரம். சந்தன மரமா? சந்தன மரத்துல முள்ளெல்லாம் இருக்காத. அட, நீ சொல்ற சந்தன மரம் வேற, இது சந்தன மரம் வேறண்ணா. இந்த மரம் எங்குமே கிடைக்காது. அப்படியா? இத வாங்கிட்டு போனா போலீஸ் அது பிடிக்குமோ? அட, போலீஸ்லாம் ஒண்ணு பிடிக்காது, நீ வாங்குன. அப்படியா? சரி, ஒரு கட்டு எவ்வளவுமா? வெறும் 500 ரூபா தானே. 500 ரூபாயா? என்னமா சின்ன கட்டா இருக்கு, இது போய் 500 ரூபான்ற? ஏன்னா இந்த ஒரு கட்டை வச்சனாலே போதும், ஒரு நாளைக்கு நீ சோறு குழம்பே ஆக்கிடலாம். எது, இந்த தம்மாத்துல விறகு வச்சுட்டு ஒரு நாள் சோறாக்கிடலாமா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுமா. ஓ, அப்ப இவ்வளவு நான் சொல்றத நீ நம்பல. அங்க நாடி பேச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணி. அமெரிக்கால இருந்து போன் பண்ணிட்டாங்க. என்னது, அமெரிக்காவுல இருந்து போன் பண்றாங்களா? என்னமா சொல்றீங்க? யோ, அதான் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே 10 கட்டு போயிடுச்சு அமெரிக்காவுக்கு. சரி, நீ பாக்க பாவமா இருக்கியே, நல்லதாவும் இருக்கிறியே, உனக்கு ஒரு கட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏமா, நம்ம ஊர்லயே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா, நீங்க என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க? இதோ பாருண்ண, இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் நீ கேட்டாலும் கிடைக்காது. நீ இப்பவே ஊருக்குள்ள போய் யாருக்கு சொல்லணுமா போய் சொல்லிக்கோ. அப்படியா? இந்தாமா 500 ரூபா, ஒரு கட்டு கொடு. என்னம்மா இந்த கட்டு தர? இந்த கட்டு இல்லையா? அது அந்த கட்டா? அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா? எவ்வளவு ரேட்டுமா? அண்ணா, அது பெரிய பெரிய 5 ஸ்டார் ஓடுக்கலாம் போகுதுண்ணா. 10,000 ரூபா அதோட ரேட்டு. 10,000மா? எனக்கு இதுவே போதுமா, வர்றேம்மா. எப்பா, எப்படி பில்டப் பண்றத வச்சு 500 ரூபா வந்துருச்சு. லாபம் தான், நம்ம வேலையை பார்ப்போம். நாடி வாணி, பங்கு எனக்கு இருக்கும் தெரியல. ஏய், ஏன்டி இப்படி பிரிச்சு பேசுற? மறக்காம இருந்தா சரி. பங்குஜ வருதுடி. ராணி ராணி, என்னடி பண்றீங்க? பார்த்தா எப்படி தெரியுது, விறகு பிசினஸ் பண்றோம். விறகு பிசினஸ் தான். எங்க பார்த்துட்டு வந்தீங்க? நீங்க ஓய்ச்சி போய்க்கிறீங்களா? எங்க இந்த ஆட்டியா போட்டு யாருக்கு தெரியும்? நாங்க ஒண்ணு ஆட்டே போடல, வயல்ல காஞ்சதை பொறுக்கிட்டு வந்து வெட்டி கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இது கவர்மெண்ட் பிசினஸ் ஆயிடும். இது கவர்மெண்ட் பிசினஸா? என்னடி சொல்றீங்க? என்னடி இது கொடுமை? சிலிண்டர் புக் பண்ண மாதிரி விறகு புக் பண்ணுமா? யாருக்கு தெரியும் நம்ம நிலைமை எப்படி மாறும்னு? ஐயோ, இவளுக்கு அதுமே சொல்றாருங்களா? ஆமா, ஒரு கட்டு எவ்வளோ? ஒரு கட்டு 500 ரூபாய். அடிப்பாங்களா? தம்மா துண்டு விறகு 500 ரூபாவா? யாருக்கு கதை விடுறீங்க? அடியாத்தி, இந்த விறகு அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க? இது ஒன்னும் சாதாரண மரம் கிடையாது, முள்ளு சந்தன மரம். முள்ளு சந்தன மரமா? ஏமா, எனக்கு ஒரு கட்டு கொடுங்களேன், நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்து காசு தரேன். அதெல்லாம் முடியாது, கையில இருக்கல மோதிரம், அதை கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போ. ஏமா, இது வெள்ளி மோதிரமா? காசு அதிகம். வெள்ளிக்கெல்லாம் ஒன்னும் மவுசு இல்ல, இப்ப இந்த கட்டைக்கு தான் மவுசு அதிகம், கொடுத்துட்டு போ. சரி, இந்த ஒரு கட்டு கொடு. கொண்டா. இந்தா. என்னடி இது? காக்கா கூடு கட்டின மாதிரி இருக்குது, அம்மா துண்டு கொடுக்குற? அம்மா பங்கஜம்மா, இந்த ஒரு கட்டு 500 ரூபாய். இதுல ஒரு விறகு வச்சாலே ஒரு நாளைக்கு சோறாக்கிடலாம். ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறாக்கலாமா? உண்மையா அப்படி சொல்றீங்க? சரி கொடு. இந்தா. ஒரு காக்கா கூட கூடு கட்ட பார்த்தா. வாணி, நீ சொன்ன மாதிரி நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. நான் தான் சொன்னல, நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. வணக்கம்மா. வாங்கண்ணே, வணக்கம். என்ன திடீர்னு எங்களை பக்கம் வந்திருக்கீங்க? அம்மா, தலைவர் அமிச்சாருமா உங்களை போய் பார்க்க சொல்லி. தலைவர் அமிச்சாரா? ஏன், எதுக்கா? எதுக்கா இருக்கான்? ஓட்டுக்கு தான். நாங்க கண்டிப்பா போறோம், நீங்க போங்கண்ணே. ஏமா, ஓட்டு விஷயமா இல்லம்மா, வீட்டு விஷயமா வந்திருக்குமா.
வீட்டு விஷயமாவா? என்ன தலைவருக்கு அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா ஆமாம்மா, எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்ச நீ? இப்ப நிறைய குடும்பத்துல இது மாதிரிதான் சண்டை நடக்குது. அதுக்காக தான் உங்களை போய் பார்க்க சொன்னாரு. எங்களும் வந்து பார்க்க சொன்னாரா? எதுக்கு? அம்மா தலைவர் வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சுமா, அதுக்காக தான் உங்களை வந்து பார்த்து விறகு வாங்கிட்டு சொன்னாருமா. ஆஹா, நானா இந்த விறகு தான் இவ்வளவு லென்த்தா பேசுனியா? சரி, விறகு எவ்வளவுக்கு வேணும்? அம்மா ஒரு கட்டு எவ்வளோம்மா? ஒரு கட்டு 500 ரூபா தான். உனக்கு எத்தனை கட்டு வேணும்? அம்மா ஒரு 10 கட்டு வேணுமா, ஏதாவது பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ண கூட. பாக்கிறதுக்கே பாவமாக்குறாரு. ஒரு கட்டு 400 ரூபான்னு புரி. சரிண்ணே, ஒரு கட்டு 400 ரூபானே, 10 கட்டு 4000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போனேன். 4000மா? சரிம்மா. ஏய், நிறைய காசுடி. இந்தாம்மா 4000. என்னண்ணா இதுல 5000 இருக்க மாதிரி இருக்கு? இந்த 1000 என்ன உங்களுக்கா? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் ஊருங்கள எல்லா தலைவருக்கும் நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? என் தலைவனுக்காக என் உயிரை கொடுப்போமா? உயிர் எடுக்காம இருந்தா சரி. சரி சரி, எடுத்துட்டு போண்ணா. சரிம்மா. தலைவரை ஏமாத்தி நம்ம வீட்லயும் ஒரு 4 கட்டை போட்டுக்க வேண்டியதான். நீ எடுக்கிறத பார்த்தா பொழுதே விடுஞ்சிரும் போல இருக்க. இது மாதிரி ஆளுங்களால தான் ஊருக்குள்ள எல்லா தலைவருக்கும் கெட்ட பேரு. ஆமாண்டி. சரி, அதை விடு. ஓய், என்னடி பண்றீங்க? இவளுக்கு மட்டும் எப்படிதான் மூக்குல வேர்க்கு தெரியல. பொடிதான் வந்துடுறா. பார்த்தா தெரியல, விறகு பிசினஸ் பண்றோம். விறகு பிசினஸ் பண்றீங்களா? சரி, இந்த விறகுல எங்க இருந்து வந்தீங்க? ஆமா, அமேசான் காட்டுல தான் உடைச்சிட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த விறகெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். என்ன சொல்ல முடியுதுங்க? ஐயோ, இந்த விறகு அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுங்களா? என்னடி சொல்றீங்க? எனக்கு தான் ஒன்னும் புரியல. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது? இப்போதைக்கு ட்ரெண்டிங் பிசினஸே இதுதான். ட்ரெண்டிங் பிசினஸா? யோ, நான் அப்பவே சொன்னேன் இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாம்னு. பாச்சாடி வாணி, நம்ம பிசினஸ் பண்றது ஜஜாக்கு வயிறு எரியுது. ஆமாண்டி. எனக்கு எரியுது. ஏய், விறகு வாங்க தானே வந்த, ஒரு கட்டை எவ்வளவு கேட்டு வாங்கிக்கோ. சரியா, ஒரு கட்டு விறகு எவ்வளோ? ஒரு கட்டு 500 ரூபாய். 500 ரூபாவா? அடி பாவிங்களா! என்ன வாய பொளக்குறீங்க? வேணும்னா வாங்க, இல்லைன்னா நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். ஏய், 1000 2 கட்டு வாங்கிக்கலாம்டி, கேஸ் வேற இல்ல. சரி வாங்கியா. அப்படி வாங்க வழிக்கு. சரி சரி, வந்து காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. யோ, சீக்கிரம் குடியா, யாருன்னா வந்து வாங்கி போயிட்டு போறாங்க. யாராவது என் இடத்துல முள்ளெல்லாம் வெட்டினது? ஏய் வாடி, அதுக்குள்ள ஓடிடலாம். ஏய் கஜா, சீக்கிரம் காசை கொடு, எடுத்துட்டு போ. கேட்னே சொல்றீங்களா இல்லையா? ஏன்பா இந்த விறகா பாரு? ஆமாமா, போன வாரம் தான் வெட்டி போட்டு போனேன். இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இல்லப்பா, அங்க இருந்தா பத்திரமா இருக்காதுன்னு வாணி ராணி தான் பத்திரமா வச்சிருக்காங்க போல இருக்க. ஆமாப்பா, நாங்க தான் பத்திரமா வச்சிருக்கோம், திருட்டு போயிடுவாங்கன்னு. ஏய் வாடி, நம்ம போலாம். அதான் தம்பி வந்துச்சு, நம்ம போலாம் வா. இருங்க, எங்க பாருங்க. ஏய் என்ன கஜா, வாட் ப்ராப்ளம்? முன்னாடி இந்த விறகெல்லாம் அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணல, அதுக்குள்ள கிளம்புறீங்க? அது வந்து கப்பல் போறதுக்கு வழி இல்லையா? கப்பல் அங்கேயே நிக்குதான். கப்பல் வந்தானே ஏத்தி போ. வாடி போலாம் நம்ம. ஏய், அந்த பக்கம் போலீஸ் வருதுடி. போலீஸா? வாடி, நம்ம ஓடிடலாம். என்னப்பா இவ்வளவு முட்டாளாகிறியா? உங்க விறகு வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க. எது நிறைய சம்பாதிச்சாங்களா? இதானே அவங்க வீடு வரட்டும், அந்த பணத்தெல்லாம் புரியும் தான் நான் ஊருக்கு போவேன். எதுவும் சாரா போயிடுச்சுப்பா. யோ, நம்மளது 1000 ரூபாயா? ஏய், டம்மி நோட் தான் வாடி. டம்மி நோட்டா? மாலை 6 மணி. என்னடி இங்க வந்து உட்காந்து நாளு போயிட்டு அப்புறம் வரல வாடி. வாடி. இரவு 8 மணி. சரி, கொஞ்ச நேரம் போனாவது பார்க்கலாம். முன்னாடி எங்கேக்கிறான்? என்னடி பண்றது? சரி வாடி, நம்ம அப்புறம் வரலாம். இரவு 10 மணி. மெல்லக்க 10ன்னு வாழத்தை பார்த்து எவ்வளவு சுகமாகுது. இன்னும் இங்க படுத்துட்டோம், போயிட்டு அப்புறமா வரோமா? ஏய் வாடி, நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பியே, வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் 10னுக்குறேன். இது எதுக்கு 10னுக்குறேன்? இந்த காசுக்கு தானே. ஏய் குறிய இந்தா, எத்துன்னு போ. ஏய் என்னடி காசு கொடுத்துட்ட? ஏய் கம்னருடி. சரிம்மா, இருக்கிற விறகு வித்துருங்க, நாளைக்கு வந்து காசு வாங்கிக்கிறேன். ஏய் என்னடி அவன் இப்படி பேசிட்டு போறான்? இரு, நாளைக்கு வரட்டும், அவன் மண்டி வச்சிடுறேன். சரி வாடி, வீட்டுக்கு போலாம்.